திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள புத்தக்குடி கிராமத்தில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கான காரணம் என்ன என்று இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள புத்தக்குடி கிராமம் கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலும் வருகிறது. அதேவேளையில் புத்தக்குடி கிராம ஊராட்சி மன்றத்திற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதிக்குள் வருகிறது. 3 மாவட்டங்களிலும் உள்ளதால் தங்கள் பகுதியை அதிகாரிகள் முற்றிலும் புறக்கணிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் சாலை வசதி, சுகாதாரம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர்கள் புகார் கூறுகின்றனர். நாங்கள் எந்த வசதி இல்லாமல் பிள்ளைகளுக்கு முடியலைன்னா ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறோம் சார். என்ன ஒரு பஸ் வசதியும் இல்லை, ஒரு வண்டி வசதியும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. இங்கேருந்து போனோம்னா அங்கே அவாய்ட் பண்ணுறாங்க. எங்களை இங்கே எதுக்குமா கொண்டு வரையும் உங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கிறாங்க. இங்கிட்ட 25 கிலோமீட்டர் நாங்கள் போனோம். நான் 10 வருஷம் ஆச்சு. இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வசதி எந்த வசதியுமே இல்லை. கவர்மெண்ட்டில் இப்போ எங்கள் ஊருக்கு போனோம்னா நர்சம்மா வெளிநாட்டில் இருக்காங்க. நாங்கள் போனால் 30 கிலோமீட்டர் போகணும். அப்படி ஒரு அவசரத்துக்கு போய் எங்களை கர்ப்பமானவங்களாம் போகணும்னா 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை. இதேபோல் புத்தக்குடி சுற்றுவட்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இங்கு குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளிலும் தண்ணீர் வற்றிவிட்டது. இதனால் குடிநீருக்கு பல கிலோமீட்டர் நடந்து செல்வதாகவும் அங்கு கிடைக்கும் தண்ணீரும் சுகாதாரமற்று இருப்பதாகவும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இப்போ நாங்கள் அந்த தண்ணியை வச்சு குடிக்கிறதுனால எங்களுக்கு வாந்தி வருது. நாங்கள் இதை கொண்டு போய் சேரும் சகதியமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப நாள் தெளிய வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தெளிய வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கிறோம். சோறெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதன்னு மஞ்சளாக இருக்குது. இதுகளை கொடுக்கறதுனால எங்கள் குழந்தைகளுக்கு வாந்தி வருது. போர் போட்டிருக்காங்க. அதுவும் உப்பு தண்ணி குடிக்க கூட முடியாது சார். இதை கொடுத்து பிள்ளைகளுக்கும் உடம்பு சரியில்லாமல் வருது. இந்த தண்ணி 10 நாளும் கூட கிடக்காது சார். இதையும் கொண்டு வந்து தெளிய வச்சு பொழுதன்னைக்கு தெளிய வச்சு பொழுதோட தான் சார் குடிக்க முடியும். நல்லா இருக்காங்க சார். எதுவும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தால் ஒவ்வொரு இடத்திற்கு அலைக்கழிக்க வைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்னு அந்த ஓட்டு வாங்கி முடிக்கிற வரைக்கும் பண்ணுறாங்க. அப்புறம் போனாக்க நேரடியாக போயிருந்தாலும் மனுவை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க அந்த மனுவை எங்கே போடுறாங்கன்னு தெரியல. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது புத்தக்குடியில் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக 3 ஆழ்குழாய் மற்றும் 1 அடிகுழாய் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தார் சாலை வசதி செய்து தர மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரிடம் நிதி கேட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.